ஒரு மனுஷன் திடீர்னு அமைதியாயிட்டான்னா அவன் ஆட்டிடியூடு காட்டுறான்னு அர்த்தம் இல்லை. ஒரு மனுஷன் எல்லார்கிட்ட இருந்தும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் ஈகோ பிடிச்சவனும் அர்த்தம் இல்லை. சில நேரம் அவனுக்கு லைஃப் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் சில மனிதர்களை பார்த்துருப்போம். முன்னாடி ரொம்ப ஜென்யூனாக இருந்திருப்பாங்க, எல்லாருக்காகவும் ஓடி இருப்பாங்க, எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்காம பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முழுசாக மாறிடுவாங்க. அதுக்கு பின்னாடி யூஸ்வலாக பெரிய ரீசன் இருக்கும். அவங்க நம்பின சில மனிதர்களே அவங்க மாறுறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அதிகமாக கேர் பண்ணதுக்கு கிடைச்ச டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்கும், உண்மையாக இருந்ததுக்கு கிடைச்ச துரோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. முன்னாடி எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருந்தவங்க இப்போ ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. முன்னாடி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவங்க இப்போ சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான், எல்லாருக்கும் நம்ம நல்ல மனசு தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஒரு மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறது ஜிம்மில் இல்லை, அவன் வலியை ஹேண்டில் பண்ணுற மொமெண்ட்ஸில் தான். ஒரு மனுஷன் மெச்சூர் ஆகிறது வயசில் இல்லை, அவன் எக்ஸ்பீரியன்ஸில் தான். சில ஏமாற்றங்கள் ஒரு மனுஷனை ரொம்ப மாற்றிடும். அவன் குறைவாக பேச ஆரம்பிச்சிருவான், யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்ப மாட்டான். ஆனால் அந்த சேஞ்ச் அவனை கெட்டவனாக மாற்றலை, அவனை கேர்ஃபுல்லானவனாக மாற்றிருச்சு. உண்மையை சொல்லணும்னா லைஃப்பில் அதிகமாக ஹர்ட் ஆனவங்க தான் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் யாராவது மாறிட்டாங்கன்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன கடந்து வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில சிரிப்புக்கு பின்னாடி தான் வலி இருக்கும், சில அமைதிக்கு பின்னாடி தான் துரோகங்கள் இருக்கும், சில மாற்றங்களுக்கு பின்னாடி தான் உடைஞ்சு போன மனசு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, லைஃப் உன்னை மாற்றிருக்கலாம், ஆனால் நீ நல்லவனாக இருக்கிறதுலேருந்து மாறிடாத. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.